பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்துல ஏசப்பா நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னா, யாரோ தன்னுடைய சத்துருகளால கூனி குறுகப்பட்டு நிற்கிறோம், அவங்கள தான் இந்த நாளில் உயர்த்த போறேன்னு சொல்றாங்க, அவங்கள தான் இந்நாளில் அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்றாங்க, அவங்களோட பாத்திரம் நிரம்பி வழிய போதுன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை நம்ம இறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவர்கிட்ட டெய்லி வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வேன்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே தன்னுடைய பிள்ளைகளை ஏசப்பா அவமானத்துக்குள்ளாக நடத்த மாட்டாங்க. சத்ரு தான் அவமானத்தை எடுத்துகிட்டு வருவான். ஆனாலும் அந்த டைமில் நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம்னா கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணி அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளை இடுவேன்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு நிற்கவே வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி கிரியை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதை வேதத்தில் ஒரு உண்மையான ஸ்டோரியோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் மொர்தகாயோடைய ஒரு ஷார்ட் ஸ்பேனை எடுத்துக்கலாம். ஆமான் மொர்தகாயை அழிக்கணும்னு நினைக்கிறான். எதனாலனா மொர்தகாய் ஆமானுக்கு சல்யூட் பண்ணலன்னு சொல்லிட்டு மொர்தகாயை அழிக்கணும்னு நினைக்கிறான். மொர்தகாயை மட்டும் அழிக்கணும்னு நினைக்காம அவனுடைய ஜனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான். பத்தாவதுக்கு கிங்கோட போஸ்டிங் வரணும்னு சொல்லிட்டு ஆகாஸ் வேறு ராஜாவையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, மொர்தகாய்க்கு இந்த பிளான் எப்படியோ தெரிய எஸ்தர் கிட்ட சொல்லி எஸ்தர் போயிட்டு ராஜா கிட்ட இதை அறிவிக்கிறா. அப்போ ஆமான் மொர்தகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஏற்பாடு பண்ணி வைக்கிறான். அந்த தூக்கு மரத்தில் ராஜா ஆமானியே போட்டுடுறாரு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மொர்தகாய் ஆண்டவருக்கு உண்மையாக நடந்துக்கிட்டான். அதனால் ஏசப்பா அந்த இடத்துல இறங்கி கிரியை செஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆமான் மொர்தகாய்க்கு விரோதமாக எழும்பினதுனால ஆமான கர்த்தர் தூக்கு மரத்தில் இட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காரியத்தில் ஏசப்பா இதை தான் நம்மளுக்கு இந்த நாளில் சொல்ல வராங்க. யாராவது நமக்கு விரோதமாக எழும்புறாங்களா, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அமைதியாக காத்துருங்க. ஏசப்பா அந்த சத்துருக்களை அழித்து போடுவாங்க. நம்ம இறங்கி எந்த யுத்தமும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம செஞ்சால் அது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்காது. ஆண்டவர் கொடுத்தாதான் தக்க பனிஷ்மெண்ட். ஆண்டவருக்கு தெரியும் அவங்கள எந்த இடத்துல அவங்கள டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் ஏசப்பா இந்த நாளில் நமக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதை வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பேர் ஓப்ரா வின்ஃப்ரே. அவங்கள எல்லாரையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஏழையான குடும்பத்துலேருந்து வராங்க. அவங்கள நிறைய பேர் சின்ன வயசில் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருந்தது. நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மீடியா பர்சனாக ஆகணுன்ற வெறி இருந்ததுனால அவங்க நிறையா ஹார்ட் ஒர்க், பர்சிவரன்ஸ், கமிட்மெண்ட்டில் அவங்க ஒரு பெரிய மீடியா எம்பையரை பில்ட் பண்ணுறாங்க. அந்த மீடியா எம்பையரில் இல்லாத விஷயங்களே இல்லை. டிவி ஷோஸ் இருக்குது, மேகசின்ஸ் இருக்குது, அது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாறுது. அவங்க ஒரு பெரிய பில்லியனராக ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற காசு மூலியமாக நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுறாங்க. பத்தாததுக்கு நிறைய சோஷியல் இஷ்யூஸையும் சால்வ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஓப்ரா வின்ஃப்ரேன்றவங்க எவ்வளோ சேலஞ்சஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கூட இருந்து உண்மையாக அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்கள உயர்த்தினதை நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ சேலஞ்சஸ் அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளோ சத்ருவை கடந்து வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவங்கள அவமானப்படுத்தப்பட்டாங்க. இந்த காரியத்துக்கு மத்தியில் கர்த்தர் அவங்க சத்ருக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டதை நம்மளால் இந்த ஸ்டோரியிலேருந்து கற்று உணர முடியுது. இந்த வசனத்தை கொடுத்த ஏசப்பாக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இதை ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ஃப்ராங்க்கு. அவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ரொம்ப ஏழை விட்டு பையன். அவனை எல்லாருமே இந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு என்ன வசதி இருக்குது, உனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, நீ எல்லாம் என்ன பண்ண போகிற லைஃப்பில், நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல அவனை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அவனோட அப்பியரன்ஸ் வச்சும் எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுறாங்க. சரியான ஸ்கூல் கிடையாது, ரொம்ப ஏழை பையன். அப்போ நிறைய பேர் இப்படி அவனை கிண்டல் பண்ணும்போது ரொம்ப துக்கப்படுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஊருக்கு ஒரு காம்படிஷன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடுறாங்க. அது என்ன காம்படிஷன்னா, இந்த ஊரில் யாரெல்லாம் ஸ்கில்டு போயட்டாக இருக்கீங்களோ அவங்க இந்த காம்படிஷனில் கலந்து கொள்ளலாம். ஒரு ஸ்டோரி எழுதி எங்களுக்கு கொடுக்கணும், ஒரு போயம் எழுதி எங்களுக்கு கொடுக்கணும், அதில் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுவோம் வின்னர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு ஒரு அறிக்கை விடுறாங்க. அப்போ இந்த ஃப்ராங்க்ன்ற பையன் சரி நம்மளுடைய எஃபர்ட்டை இதில் போட்டு நம்ம யாருன்றது அந்த ஊருக்கு நம்ம நிரூபிக்கணும், எல்லா பசங்களும் நம்ம கிண்டல் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு நம்ம யார் என்பதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கிறான். காம்படிஷன் அன்னைக்கு போகும்போது அவனை நிறைய பேர் டவுன் பண்ணி பேசுகிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு போகிற, நீ உன்னாலாம் ஒன்றும் செய்ய முடியாது, எப்படி நீ போயிட்டு இதில் ஃபெயில் ஆகிட்டு தான் வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனாலும் அவனோட விடாமுயற்சியில் அவன் போயிட்டு அந்த காரியத்தில் பங்கு கொள்கிறான். வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுற டைம் வரும்போது ஃப்ராங்க்குக்கு ஒரே நர்வஸாக இருக்குது. ஆனால் எல்லாரும் அவனை சுற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவெல்லாம்
இவன் வந்து எதுக்கு நர்வஸ் ஆகுறான், எப்படியோ வர மாதிரி இவெல்லாம் போய் நர்வஸ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஃப்ராங்க்குக்கு ஃப்ராங்க் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ராங்க்குக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவனுக்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து ரெப்யூட்டட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. யாரெல்லாம் அவனை டீஸ் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் வந்து ஃப்ராங்கோடைய தலையை உயர்த்தினதை பார்க்க முடியுது இந்த ஸ்டோரியில். இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சக்ஸஸ் வந்து ஒருத்தவங்களை கீழே தள்ளி மிதிக்கிறதுல கிடையாது. சக்ஸஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா, நம்மளே பிலீவ் பண்ணிவிட்டு நம்மளோட டிட்டர்மினேஷனை அச்சீவ் பண்ணும்போது அந்த இடத்துல கர்த்தர் வந்து நமக்கு ஒரு சக்ஸஸை கட்டளையிடுவாங்க. மேலும் ஆண்டவரோட பயம் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம அப்படி உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து இயேசுப்பா சொன்ன கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்துவேன்னு சொல்லி இந்த நாளில் நமக்கு வார்த்தை கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சத்துருக்கு முன்பாக நம்ம தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உயர்த்த போகிறோன்னு இயேசுப்பா இந்த நாளில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தைக்காக இயேசுப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இயேசுப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுப்பா இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளிடத்துல பேசுவதாக. இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார்கிட்ட போய் இந்த வார்த்தையை சேர்க்க விருப்பம் வைத்திருக்கிறீரோ அவங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். காட் பிளஸ் யூ ஆல்.